வணக்க நண்பர்களே, நம்ம ஃபைனலா கோவாக்கு வந்துட்டோம். நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களை விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு பீச்சுக்கு. நல்லாவே இருக்க மாட்டேன். நம்ம இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இது கோவா பீச்சா இல்ல பாஷா நமக்கே டவுட் ஆகி போச்சு. ஏன்னா திரும்புற பக்கம் ஃபுல்லா பசங்க மட்டும் தான் இருக்கானுங்க. என்னடா நம்ம நேத்து சாப்பிட்ட ஹோட்டல்ல இருந்து எல்லா ஹோட்டலுமே வெளியில இருக்க செட்டப்பை மொத்தம் மாத்தி வெளியில எல்லாம் படுத்து தூங்குற மாதிரி சேர் போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 100 சார்ஜ் பண்றாங்க. நம்ம நண்பர்கள் வர்ற வரைக்கும் கடலை ரசிச்சுக்கிட்டே அங்கேயே உட்காந்துட்டேன். சரின்னு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இதாம ஏதாவது குடிக்கலாம்னு போய் பார்த்தா நமக்கு தேவையான தவிர மத்த எல்லாமே அங்க இருக்குது. ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சு ஒரு கோக் பாட்டில் வாங்கணும். ஆனா 40 ரூபா கோக்க 100 ரூபா சொல்லிட்டானுங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. நம்ம நண்பர்கள் வந்தோன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நேரா கடல்ல குளிக்க போயிட்டோம். இங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் அப்ப என்ஜாய் பண்றதுக்கு சரியான ஸ்பாட் தான், வேற லெவல்ல இருக்கும். அதனால ட்ரிப்புக்கு பிளான் போடுறவங்க கேங்குக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல் வரப்போகுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு இதுக்கு முன்னாடி நீங்க கோவா போயிருந்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல போட்டு போங்க. அப்புறம் நண்பர்களை கோவா ஸ்பெஷலாக அந்த கடையை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.